Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த கேமரா மெமரி கார்டு, அதாவது இது பார்த்தீங்கன்னா 32GB SanDisk மெமரி கார்டு. ஸோ இந்த கேமரா மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கரப்டான மெமரி கார்டிலேருந்து ஃபைல்ஸ் எல்லாமே எப்படி நம்ம ரிகவரி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம ரிகவரி பண்ண போகிறோம். இது 100% ரிகவரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. அதுக்கான எல்லா இதுவுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ திரும்ப சொல்கிறேன், இது கரப்டான ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் டெலிட்டட் ஃபைல்ஸ் தான் ரிகவரி ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிச்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் கமெண்ட் பண்ணிவாங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. இப்போ வாங்க மெமரி கார்டில் இருக்க ஃபைல்ஸை ரிகவரி பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான எஸ்டி கார்டிலேருந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ரிகவரி பண்ணிப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் என்னோடய எஸ்டி கார்டை கனெக்ட் பண்ணுறேன். அது என்ன ஷோ பண்ணுதுங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்துடுச்சு, மெமரி கார்டு வந்துடுச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காட்ட அது என்ன ஷோ பண்ணுதுங்கிறத நீங்களே பாருங்கள். இங்கே அதோட ஸ்டோரேஜ் காட்டாது. ஓப்பன் பண்ணால் அது ஃபார்மேட் பண்ணுங்கிறதான் ஷோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து தான் நம்ம இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரிகவரி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் அவர் ட்ரை பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதுவும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டென்னஷர் 4DDAG அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனும் உண்டு, பெய்ட் வெர்ஷனும் உண்டு. ஸோ நீங்கள் பெய்ட் வெர்ஷனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிகவரி பண்ண முடியும். ஃப்ரீ வெர்ஷன் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பெய்ட் வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணிவாங்க. ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ் ஆன் பர்மிஷன் நீங்கள் எஸ் கொடுத்துவாங்க. ஸோ நீங்கள் எந்த பென்ட்ரைவர், ஹார்ட் டிஸ்க்கு, மெமரி கார்டு, எஸ்டி கார்டு எதுவாக இருந்தாலும் இதில் சப்போர்ட் ஆகும். எல்லாத்துலேருந்து நீங்கள் ரிகவரி பண்ணி எடுத்துக்கலாம். பட் ரிகவரிங் டைம் தான் ரொம்ப எடுத்துக்கோங்க. அதோட ஸ்டோரேஜை பொறுத்து, அதாவது அந்த மெமரி கார்டு, பென்ட்ரைவ் அதோட ஸ்டோரேஜை பொறுத்து ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 32GB SanDisk எஸ்டி கார்டு கிளாஸ் 10 மாடல். ஸோ இந்த மாதிரி தான் அது ஃபஸ்ட்டு உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டியது எல்லாத்துலேயுமே டிக் ஆகிருக்காங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தது உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் ரிகவரி பண்ண வேண்டிய டிஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்மளோட எஸ்டி கார்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணோன்னா கீழே எஸ்டி கார்டை போட்டிருப்பாங்க. லோக்கல் டிஸ்க்கு எஃப்ங்கிறத போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் கொடுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி மேலே இருக்க செலக்ட் இல்லைன்னு பார்த்துவாங்க. செலக்ட் இல்லைன்னா இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுங்க. அல்லது உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும். இங்கே பார்த்திங்கன்னா என்ன ஷோ பண்ணுதுன்னா நோ டேட்டா ஃபவுண்ட் இன் குயிக் ஸ்கேன், அதாவது குயிக் ஸ்கேன் பண்ணதில் எந்த டேட்டாஸுமே கிடைக்கல. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஸ்விட்ச் டு டீப் ஸ்கேன், அதாவது டீப்பாக உள்ள ஸ்கேன் பண்ணும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஐ திங்க் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே அதை எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரிகவரி பண்ண டைமு. ஸோ இது ஸ்கேன் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரிகவரி பண்ணுறது கூட ஓரளவு முடிஞ்சிடும். ஸ்கேனிங் டைம் தான் ரொம்ப டைம் எடுக்கும். கீழே பார்த்தீங்கன்னா phase 1 of 7 போட்டிருப்பாங்க. இந்த சைடில் ரிகவரிங் ஃபைல்ஸ் எல்லாமே, ஸ்கேன் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 6,23,42,143 செக்டார்ஸ் இருக்குது. ஸோ அந்த செக்டார்ஸ் எல்லாமே அது ரீட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 39 minutes கூடியும் குறைஞ்சமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணாண்டாம், நீங்கள் எல்லாமே இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணால் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டுவிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ரிகவரி பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் ரிகவரி பண்ணுறதுனால எல்லா ஃபைல்ஸும் வருமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். அப்படியே எல்லா ஃபைல்ஸும் வந்தாலும் அது மோஸ்ட்லி கரப்டட் ஃபைல்ஸாக தான் வரும். பாதி இப்போ ஒரு ஃபோட்டோஸ் இருக்குன்னா பாதி ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி, பாதி ஃபோட்டோஸ் இல்லாத மாதிரி, பாதி ஃபோட்டோஸில் ஏதாச்சும் சாலிட் கலர்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாமே வரும். வீடியோஸும் சிலது தான் வரும். சிலது பார்த்திங்கன்னா ஃபார்மேட் சேஞ்ச் ஆகி எந்த மாதிரியெல்லாம் நிறையவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு லக் இருந்துன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் phase 1 வரைக்கும் தான் இருக்குது. இன்னும் phase 7 வரைக்கும் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும்.
எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ் 1ன்னு காட்டிகிட்டு இருக்குது. இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபேஸ் 6ன்னு காட்டி திரும்ப அடுத்த செக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அது வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஸ்கேன் பண்ணால் எப்போவுமே வந்து டைம் எடுக்க தான் செய்யும். நார்மல் குவிக் ஸ்கேனுக்கு மட்டும்தான் வந்து உடனே வந்து அது வந்து ஸ்கேன் பண்ணி முடிச்சுக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கரப்டட் SD கார்டு, அதாவது கேமராவில் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஃபார்மேட் தான் காட்டும். இல்லை அல்லாத பிசி லேப்டாப்ஸில் போட்டாலும் உங்களுக்கு ஃபார்மேட் தான் காட்டும். இந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன், கேமராவில் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். ஃபோட்டோவை காப்பி பண்ணாமல் திரும்ப இன்னொரு கேமராவில் போட்டு ஃபோட்டோஸ் எடுத்ததுனால அது ரெண்டுமே மெர்ஜ் ஆகி அது வந்து கரப்ட் ஆகிடுச்சு. ஃபைல் எல்லாமே கரப்ட் ஆகி கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதை தான் நம்ம இப்போ ரெக்கவரி பண்ண போகிறோம். ஸோ ரெக்கவரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக அதை வேணுன்னா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபார்மேட் பண்ணுறதுனால டோட்டல் மெமரி கார்டே வந்து கரப்ட் ஆகி போக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நடந்திருக்கு இதேமாதிரி கரப்ட் ஆகி. ஒரு பென்ட்ரைவரே வந்து ஃபார்மேட் பண்ணதுனால வந்து டோட்டல் வந்து கரப்ட் ஆகி அதோட ட்ரைவ் சாஃப்ட்வேர்ஸ் என்னெல்லாம் வந்து எல்லாமே வந்து மொத்தமாக டோட்டலாக வந்து கரப்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பென்ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணவே முடியல. சாஃப்ட்வேர்ஸும் போட்டு பார்த்தோம், எந்த யூஸுமே இல்லை. A few moments later. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைல் எல்லாமே ரெக்கவர் ஆகி வந்துடுச்சு. டீப் ஸ்கேன் ரிசல்ட் வில் ரிப்போர்ட் ஆல் டேட்டா ஃபவுண்ட். அதாவது 2046 ஃபைல்ஸ் இருக்குது, 32 ஃபோல்டர் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 17 GB வந்து ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த பாப்பப்பை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இது எல்லாமே டிக் ஆகிருக்காங்க பார்த்துக்கோங்க. டிக் ஆகலைன்னா டிக் பண்ணிக்கோங்க, அல்லது ஃபஸ்ட்டுக்கு இதை மட்டும் டிக் பண்ணாலே போதும். டிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது ஜஸ்ட் ரெக்கவரி கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபைல் டெஸ்டினேஷன் கேட்கும், அதாவது எங்கே நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க அதை வந்து கேட்கும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ப்ரௌஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லொக்கேஷனை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லோக்கல் டிஸ்க் Dயில் நான் வந்து ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் எங்கே போடலாம்? ஸோ வால்பேப்பருக்குள்ளே நான் வந்து போடுறேன். ஸோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸ்டார்ட் சேவிங் நீங்கள் கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா சேவிங் ஃபைல்ஸுங்கிற ஷோ ஆகும். கீழே வந்து உங்களோட ஃபைலோட நேம், என்ன ஃபைல் உங்களுக்கு ரெக்கவரி ஆகுதோ அது எல்லாமே ஷோ ஆகும். மேலே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸுமே டோட்டலாக இது வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடியும். சப்போஸ் வேண்டாம்னு வச்சுக்கோங்கன்னா இந்த ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த பென்ட்ரைவ்லேருந்து ரெக்கவர் ஆன ஃபைல்ஸ் எல்லாமே நான் உங்களை வந்து ஷோ பண்ணுறேன். இந்த ஃபைல்ஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றேன்.
A few moments later. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரிக்கவரியை நான் வந்து ஸ்டாப் பண்ணலான்ருக்கேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரெக்கார்டிங் போட்டு 4 hours மேலே ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து ஸ்லோவாக இருக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்லோவாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவு ஸ்லோவாக இருக்காது, உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே முடியும். உங்களோட ஃபைல் சைஸை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 17 GB கிட்ட வந்து ரெக்கவரி ஆகுது. ஸோ இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு எவ்வளோ ரெக்கவரி ஆகிருக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இருந்துச்சுன்னா ஷோ பண்ணுறேன், அல்லது பார்த்தீங்கன்னா நான் வந்து எஸ்டர்டே வந்து நான் இதே மெமரி கார்டை நான் வந்து ரிக்கவரி பண்ணதுனால தான் ஓகே கரெக்டாக வந்து ரிக்கவர் ஆனதுனால தான் இதை வந்து வீடியோவை மேக் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணலாம். இந்த ரெட் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அபோட் பண்ண கேட்கும், எஸ் கொடுத்துவாங்க. ஸோ கண்டினியூ சேவிங் கேட்கும். அதுக்கப்புறம் சேவ் ஃபைல் அண்ட் அபோட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. அல்லது நீங்கள் வந்து திரும்ப கொடுத்துட்டு அபவுட் இமீடியட்லி அதை கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து ஆட் பண்ண கேட்கும். இதை நீங்கள் வந்து சேவுங்கிறத கொடுத்தாலே போதும். டெஸ்க்டாப்பில் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேவுங்கிற ஆப்ஷனும் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ரிக்கவர் ஆன ஃபைலை தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரிக்கவர் ஆகிடும் பார்ப்போம். ஸோ லோக்கல் டிஸ்க் டி, அதுக்கப்புறம் வால்பேப்பர் இதில் நான் வந்து போடுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆஷ் ரூட்டுங்கிற ஒரு ஆப்ஷனில் வந்து அதாவது அப்படி ஒரு ஃபோல்டர் வந்து சேவ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஃபோல்டர்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கு. ஸோ இதோட டோட்டல் சைஸ் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ். டோட்டல் சைஸ் பார்த்திங்கன்னா 13 GB தான் இதில் வந்து ரிக்கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இந்த மெமரி கார்டு பார்த்திங்கன்னா ஒரு கேமரா மெமரி கார்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 ஃபோல்டர்ஸ் தான் இருக்கும். பட் இதில் வந்து 17 ஃபோல்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ரிக்கவரி பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்குங்கிறதாட்டும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக எல்லா ஃபைலையும் வந்து ரிகவர் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபைலுமே ரிகவரி ஆகி வந்துருமாங்கிற டவுட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் அதில் வந்து ஃபைல்ஸ் எல்லாமே ரிகவர் ஆகி வருமாங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபைலுமே ரிகவர் ஆகாது. இந்த சாஃப்ட்வேரில் எந்த ரிகவர் சாஃப்ட்வேரில் இருந்தாலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைல் வந்து ரிகவரி ஆகாது. 70% வந்து ஃபைல்ஸ் வந்து ரிகவர் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கரப்ட் ஆகி தான் வரும். ஃபோட்டோஸு வீடியோஸ் எதுவும் இருந்தாலும் கரப்ட் ஆகி தான் வரும். ஸோ மொபைலில் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக மொபைலில் ரிகவர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தான் இருக்குது, அதுவும் வந்து கரெக்டாக வந்து பண்ண முடியாது. ஸோ ரிகவரிக்கான பெஸ்ட் இது வரைக்கும் எல்லா ஃபைல்ஸும் ரிகவரி ஆகிற மாதிரி எந்த சாஃப்ட்வேர்ஸுமே கிடையாது. ஸோ வேறு ஏதாச்சும் ரிகவர் சாஃப்ட்வேரில் நீங்கள் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா கரப்டட் ஆன எஸ்டி கார்டில் வந்து நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் பண்ண முடியும். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நான் வேறு இருக்கக்கூடிய ரிகவர் சாஃப்ட்வேர்ஸில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இந்த எஸ்டி கார்டை அந்த சாஃப்ட்வேர்ஸ் எடுத்துக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் அதை என்னால் வந்து ரிகவரி பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபைல்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா டெலிட் ஆயிருந்துன்னா இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிகவரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக் தான் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபை கூட்டுங்க. கூடிய சீக்கிரத்தில் 1K சப்ஸ்கிரைப் போக போகிறோம். ஸோ எல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.